வணக்கம் நண்பர்களை. சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சிவாவின் அன்பை உதய பெருமாள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சிவா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் அதிகாரியாக வளர்ந்துருக்கா, அதால் எனக்கு பெருமை தான் அப்படின்னு உதய பெருமாள் என் பையன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் வாயை பிளக்குறாங்க. தன்னை அடித்தவங்கள அப்படியே வெளுத்து கட்டினதெல்லாம் பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. எனக்காக இவ்வளோ தூரம் நீ செய்திருக்கேன், நான் உனக்காக என்ன செய்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல உதய பெருமாள் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இளங்கோவை தொலியை உரிச்சி கொண்டு அவங்க அப்பாவை கொண்டது அவர் தான் அப்படின்னு உண்மையை நிரூபித்து நம்ம உதய பெருமாள் வெளியே வராங்க. இங்கே செல்வநாயகி சட்டை பிடிச்சி இழுத்து, என்னையா நீ என்னை ஏமாத்திருக்க, எனக்கு பதில் சொல்லு, என் பையன் கபிலனுக்கும் பதில் சொல்லு, நீ ஏமாற்றி இந்த சிவாயோட அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லு நேரம் புரிஞ்சிக்க செல்வநாயகி அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. செல்வநாயகி கேட்கப்பாடு இல்லை. சிவாயை அப்படியே வெளுத்தெடுக்க நேரம், எங்களுக்கு சொத்து பற்றி எல்லாம் தேவையில்லை, எங்கள் மாமா உங்கள் கூடயே இருக்கட்டும், எங்களுக்கு எனக்கு அப்பா யாருன்னு உள்ள அடையாளத்தை தான் நான் கேட்கணும்னு நினச்சேன், மற்றபடி எங்களுக்கு இந்த சொத்து பத்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நம்ம சிவா சொல்லு நேரம், நான் வாங்க கூடயே வாரை சிவா அப்படின்னு நம்ம உதய பெருமாள் சிவா கூடவே கம்பியை நீட்டுறாங்க. இந்த சைடு கபிலன் செல்வநாயகி எல்லாம் அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்திராணிக்கு அப்போ உண்மையாட்டே சித்தப்பாவே ஒத்துக்கிட்டாங்க. சிவாயும் அயலியும் இந்த வீட்டில் உள்ளவங்க தான் அப்படின்னு நிறுவனம் ஆச்சு அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. இவங்க பெரிய அதிகாரியா அப்படின்னு அந்த இடத்துல தெரிய ரித்விகா சாதாரணமாக இருந்தவ இந்த அயலி இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரினி, என்னையே வாயை பொழுக்க வச்சுட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சேம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்த்தோம்னா இந்த இளங்கோ ஜெயிலுக்குள்ளே உதய பெருமாளின் கதையை முடிக்கணும் அப்படின்னு ரவுடிகளை செட் பண்ணி அந்த ஜெயிலுக்குள்ளே கடக்கவங்கள பேசுகிறாங்க. நீங்கள் கைதிக்க நீங்கள் அடித்தோன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகாது, கைதிகளுக்குள்ளே சண்டை, அதில் உதய பெருமாளை அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு வரோம் அப்படின்னு அந்த இடத்துல கைதிகளை வச்சு நம்ம உதய பெருமாளை வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அதிகாரி ஃபோன் பண்ணி நம்ம சிவாக்கு சொல்லிடுறாங்க, உங்கள் அப்பாவை ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நேரம், இந்த சைடு நாங்கள் இப்போவே வாரோம் அப்படின்னு அந்த இடத்துல களை இறங்குறாங்க நம்ம சிவாயும் அயலியும். அதே நேரம் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இருக்க நேரம் நம்ம சிவாய்க்கும் அயலிக்கும் கிஃப்ட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அவங்கள பார்க்குறாங்க. இந்த கிஃப்ட்டுக்குள்ளே வெடிபொருள் வெடிச்சிருக்கோம், அதை வெளியே தூக்கி நம்ம அயலி வீசி வெடிக்க வச்சுருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவங்கள பார்த்த உடனே இவர் தான் அந்த வெடிகுண்டை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தது, அப்போ இவர் யார் சொல்லி அந்த வெடிகுண்டை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாருன்னு கேட்கணும் அப்படின்னு சிவாயும் அயலியும் எழும்பி அவர்கிட்ட டூ வீலர்லேருந்து போகிறாங்க. போய் அடித்து வெளுத்து, என்ன நீ தானே கிஃப்ட் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தது, என்கிட்ட சிவா அவங்களுக்கு பார்சல் நீ தந்தா அதில் வெடிபொருள் இருந்தது நீ தானே, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம சிவா அடித்து வெளுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அது கபிலன் அவர் தந்து தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்ல நேரம் சிவா அரண்டு போகிறாங்க. இந்த அளவுக்கு அவனுக்கு என் மேலே கோபம் இருக்கான் அயலி, நான் அவனை தம்பியாக தான் நினச்சேன், ஆனால் அவனை எல்லா இடத்துலேருந்து காப்பாற்றணும்னு நினச்சேன், அவன் என்ன போட்டுதெல்லாம் பார்த்துருக்கான் பார்த்தியா அப்படின்னு சொன்னோன்னா, இது என்ன அற்புதம், இவன் என்ன கேட்டால் உங்களை கத்தியை வச்சு குத்துனதே அவன் தான் நினைப்பேன் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு அவன் மேலே தான் சந்தேகம், அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவனை வீட்டுக்கு இப்போவே போய் வெளுத்தெடுக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மாமாவை அடிக்கிறவங்கள வெளுத்தெடுக்கணும், அதுவும் இருக்குது, இந்த இதுக்கு பிரச்சனையை பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே போகிறாங்க. இங்கே போன உடனே கபிலன்ட்ட கேட்குறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தாடா நீ எனக்கு வெடிகுண்டை வச்சு என்னை கொல்ல பார்த்துருப்ப அப்படின்னு சொல்ல நேரம், இது மூத்த வாரிசு நான் தான் அப்படின்னு தெரிஞ்சு தானே பண்ணுற அப்படின்னு அந்த இடத்துல அயலியையும் கொந்தளிக்கிறாங்க. இந்த வீட்டோட உங்கள் அப்பாவோட மூத்த பையன் அவர் தான், தெரிஞ்சு தான் நீ இந்த வேலையை பண்ணியிருக்கா, ஆமாம் எனக்கு தெரியும், ஆனால் அதுக்குள்ளே எவிடன்ஸ் எல்லாம் நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம், சூரியநாராயணன் மாமாவை அப்போ என்னடா பண்ணினேன், அதுதான் அவர் தான் அதுக்கு இருந்த ஒரே ஆதாரம், அவரை என்னடா பண்ண அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி என்ன பண்ணடா அப்படின்னு அந்த இடத்துல இங்கே இவர்கிட்ட சண்டை போட்டதை அப்புறம் வச்சுக்கிடலாம், நம்ம மாமாவை பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல மாமாவை பார்க்க ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க நம்ம அயலி. அங்கே போன பிறகு தான் பெரிய ஸ்டார்டிங், ஐபிஎஸ் அதிகாரியாக களை இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சிவா. எப்படி எங்கள் அப்பாவை நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல கைதிகள்கிட்ட போகிறாங்க. ஒரு என்னடா நீ அப்பன் பேர் தெரியாதவன் தானடா அப்படின்னு வெளுத்தெடுக்க நேரம், யாருடா அப்பன் பேர் தெரியாதது, என் அப்பா தாண்டா உதய பெருமாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல வெளுத்து
எடுக்கிறாங்க. நம்ம சிவா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு வந்து நம்ம உதயபெருமாளுக்கு உண்மை தெரிய வருது. அதோட அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இளங்கோ தான் வந்து கொலை செய்தது அப்படின்னு வந்து நிரூபிக்க இளங்கோவின் தொழியையும் வெளுத்து கட்டி எடுக்கிறாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் எங்கள் அப்பாவை கொலை பண்ணது நான் தான், அதை பண்ணிக்கிட்டு உதயபெருமாள் மேலே பழியை போட்டுட்டு தப்பை பார்த்தேன். ஆனால் இந்த கேஸை நோண்டி நோண்டி வர நேரம் தான் உதயபெருமாளை எப்படியாவது ஸ்டேஷனுக்குள்ளே வச்சு தீர்த்து கட்டணும், அதுக்காக தான் நான் அதிகாரிகளையும் செட் பண்ணேன், ஒரு கட்டத்தில் ஜெயிலில் இருக்கவங்களையும் செட் பண்ணேன், எல்லாத்துலேயும் தோற்று போனேன். இப்போ எங்கள் அப்பாவை கொன்னது நான் தான் அப்படின்னு வந்து உண்மையை ஒத்துக்கிட வேண்டியது ஆயிட்டு அப்படின்னு வந்து இளங்கோவை சொல்லி நம்ம உதயபெருமாள் நிருபராதி அப்படின்னு வந்து அவருக்கும் அந்த மினிஸ்டர் கொலைக்கும் கணேசன் கொலைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம செல்வநாயகி இந்த மூத்த வாரிசு இவன் தான் அப்படின்னு வந்து இனி வந்து தெரிய வந்துடும். இந்த சொத்துக்கெல்லாம் வந்து பாதியாக வந்து நம்ம சிவா கொண்டு போக போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இது மட்டும் நடக்கக்கூடாது, அவர் வரட்டு ஜெயிலேருந்து அவருக்கு சட்டையை ஒழிப்பிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம் நம்ம உதயபெருமாள் வந்த உடனே வந்து எதுக்கு எனக்கு துரோகம் பண்ணீங்க, என் பையன் கபிலனுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், மூத்த வாரிசுன்னு இவன் வந்துட்டுனா இனி இந்த வீட்டில் எங்களுக்கு என்ன உரிமை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சிவாயும் அயலியே. என்ன சித்தி, எங்களுக்கு வந்து சொத்து பத்து ஒன்றுமே தேவையில்லை, நாங்கள் வந்து எதுவுமே தேவையில்லை, எங்களுக்கு பணம் பொருள் காசு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு எங்கள் அப்பா யாருன்னு உள்ள அடையாளம் மட்டும் தான் எனக்கு தேவை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம இந்திராணி எவ்வளோ பெரிய ஆள், இந்த சிவா தனியாளாக இருந்து இவ்வளோ தூரம் வந்து அவன் நல்லவனாக வந்திருக்கான், ஆனால் எல்லாரும் இருந்து இந்த கபிலன் கெட்டவனாக போயிருக்கான், என் வளர்ப்பு தப்பு, இந்த சிவாய மாதிரி ஒரு தம்பி எனக்கு இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து இந்திராணி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம உதயபெருமாளுக்கு இல்லை அப்படியே வந்து நான் சொல்லுங்கள் எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். செல்வநாயகி சொத்து பத்து எல்லாம் நீங்களே வச்சுக்கிடுங்க, நான் வந்து சிவா கூடயே போயிடுறேன், சிவா தான் என் மூத்த மகன், இவ்வளோ நாள் அவன் தனியாக இருந்து கஷ்டப்பட்டான், இனி அவனுக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெட்டியை கட்டிட்டு நம்ம சிவா அயலி கூட வந்து உதயபெருமாள் வந்து கிளம்புறாங்க. இந்திராணி அப்படியே பார்த்து பிரமிச்சு நிற்கிறாங்க. சிவாயும் அயலியும் உண்மையே சாதனையாளர்கள் தான் அப்படின்னு வந்து நினைக்கிற நேரம் சிவா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதுவும் அயலியும் ஐபிஎஸ் அதிகாரி அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல இவங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய திறமையா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ரித்திவிகா இவ சாதாரணமாக தானே வீட்டில எல்லாம் இருந்தா, இவ எப்படி ஐபிஎஸ் அதிகாரியானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மெய் சிலிர்த்து நிற்கிறாங்க. என்னடா நம்ம வந்து ஒன்று தப்பு கணக்கு போட்டால் அப்போ இந்திராணியை விட மேலே அப்படின்னு வந்து மோனிகா நம்ம அயலியை பற்றி சொன்னது ரித்திவிகாவுக்கு ஞாபகம் வரும். அப்போனா இவங்க கரெக்டு தான், இந்த அயலி இவ்வளோ தூரம் செய்த அளவுக்கு ஆயிட்டாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவ சாதாரண என் காலடிக்கு கீழே கிடந்தவான்னு நினச்சா இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு வந்து வாயை பிளக்குறாங்க ரித்திவிகா.